ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், இட்லி தோசைக்கு ஒரு சூப்பரான சட்னி எப்படி பண்ணுறதுன்னு பார்த்துலாம். தேவையான அளவு எண்ணெய் சேர்த்துக்கோங்க. 1/4 ஸ்பூன் அளவு வெந்தயம் சேர்த்து அதனால் பொரிஞ்சதும் 2 பெரிய வெங்காயம் அதை சேர்த்து வதக்கிக்கலாம். வெங்காயம் லைட்டாக வதங்கினதும் ஒரு கொத்து கருவேப்பிலை, ஒரு சின்ன துண்டு இஞ்சி, ஒரு சின்ன துண்டு புளி, ஒரு தக்காளி இதை லைட்டாக வதக்கிக்கலாம். இப்போ இது கூடவே 1 டேபிள் ஸ்பூன் அளவு பொட்டுக்கடலை சேர்த்துக்கிறேன். காரத்துக்கு ஏற்றப்பில் மிளகாத்தூள் சேர்த்துக்கலாம். இது வெங்காயம் தக்காளிலாம் லைட்டாக வதங்கினதும் சட்னிக்கு தேவையான அளவு உப்பு, ஒரு சின்ன துண்டு வெல்லமும் சேர்த்துக்கிறேன். இப்போ கொஞ்சோண்டு தண்ணி சேர்த்துட்டு இதை நல்லா வேக விட்டுலாம். அடுப்பை சிம்மில் வச்சு மூடி போட்டு வேக வச்சுருங்க. இது நல்லா வெந்ததும் ஆற விட்டுறலாம். ஆறினதுக்கப்புறமா இதை அரைச்சி எடுத்துக்கலாம். அரைக்கும்போது 1 டேபிள் ஸ்பூன் அளவு தேங்காய் துருவலும் சேர்த்துக்கிறேன். அது நீங்கள் விருப்பப்பட்டீங்கன்னா சேர்த்துக்கலாம், அப்படி இல்லைன்னா ஸ்கிப் பண்ணிக்கலாம். கொஞ்சமாக தண்ணி சேர்த்து சட்னியை நல்லா திக்காக அரைச்சி எடுத்துக்கோங்க. கடைசியாக கடுகு, உளுந்து, கருவேப்பிலை போட்டு தாளித்து விட்டால் சூப்பரான சட்னி ரெடி. ட்ரை பண்ணி பாருங்கள், டேஸ்ட்டு சூப்பராக இருக்கும்.